அன்பர்களே, இந்த பதிவில் நாம் உலகம் உய்ய வீழக்கூடாத தேசம் ஈரான், உலகில் இன்னும் ஒரு வல்லரசாகும் ஈரான் என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கு. நமது பழந்தமிழர்கள் போர்களில் பகைவரை தாக்குவதற்காக 39 வகையான போர்க்கருவிகளை பயன்படுத்தி உள்ளனர். அருகிலிருந்து பகைவர்களை தாக்குவதற்கு வாள் போன்ற கருவியையும், தொலைவிலிருந்து பகைவர்களை தாக்குவதற்கு ஈட்டி, வேல், வில் போன்ற கருவிகளையும் பயன்படுத்தியுள்ளார்கள். அதுபோல் போர் செய்வதற்காக பல்வேறு படை பிரிவுகளையும் பயன்படுத்தியுள்ளனர். இவற்றில் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை போன்றவைகள் குறிப்பிடத்தக்கவை. பழந்தமிழர்களுக்கு அரசனாக, மன்னனாக, வேந்தனாக, ஆட்சியாளனாக இருந்தவர்கள் மல்யுத்தம் உள்ளிட்ட பல்வேறு போர் முறைகளிலும், மக்களை காக்கும் நீதி நெறி முறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்து உள்ளனர். தனக்கு பின் நாட்டில் குழப்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இளவரசர்களுக்கும் அப்பயிற்சிகளை வழங்கியுள்ளார்கள். போரில் முதலில் எதிரியின் மரம் உள்ளிட்ட சின்னங்களை அழிப்பது, அகழிகள், அரண்மனை போன்றவற்றை சிதைப்பது, கருவூலம், கோட்டைகள், வீரர்கள், கால்நடைகளை கைப்பற்றுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு படையும் அதற்கு இணையான படையுடன் மட்டுமே போரிட்டுள்ளன. போருக்கு முன் முறையாக முரசறைந்து நாட்டு மக்களுக்கும் எதிரிகளுக்கும் தகவல் தெரிவித்து அறிவித்துவிட்டே போரை துவங்கியுள்ளார்கள். போருக்கு பின்னரும் வெற்றி பெற்றவர்கள் பல்வேறு ஊழ் விதிகளுக்கு உட்பட்டுதான் ஆட்சியை நடத்தியுள்ளார்கள். போரில் வெள்ளை கொடியோடு வந்தவர்களை நல்ல மனம் கொண்டே அணுகியுள்ளனர். பழந்தமிழர்களின் போரில் வீரம் இருந்தது, நேர்மையும் இருந்தது என்பது பற்றிய சான்றுகள் நமது சங்க இலக்கியங்களில் காண முடிகிறது. தொல்காப்பியத்திலும் உள்ளன, தொல்லியல் ஆய்விலும் கிடைத்து வருகின்றன. பழந்தமிழர்களின் வீரமும் நேர்மையும் நிறைந்த அறத்துடன் கூடிய போர் முறையை பின்பற்றி இன்று நாம் வாழும் சமகாலத்தில் போரை நடத்தி காட்டியவர்தான் ஈழத்து தமிழர் விடுதலை புலி இயக்கத்து தலைவர் மேதகு பிரபாகரன். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப சமூக அமைப்பில் பிற நாடுகளுக்கு நிகராக முப்படைகளை, தரைப்படை, கடற்படை, விமானப்படை என முப்படைகள் கட்டி தனது ஆட்சி பகுதியில், ஆட்சி முறையிலும் போர்க்களத்திலும் வீரத்தையும் நேர்மையையும் கடைபிடித்த மாண்பை உலகம் வியந்து பார்த்தது. தமிழர்களின் மூவேந்தர்கள் அரசுகளும், தமிழர்களில் பல்வேறு சிற்றரசுகளும், விடுதலை புலிகளும் வீழ்ந்தது வீரத்திற்கும் நேர்மைக்கும் முன்பு அல்ல. துரோகம், காட்டிக்கொடுப்பு, நேர்மை தவறிய போர்முறை ஆகியவற்றை கையாண்ட வீரமற்ற கோழைகளிடம்தான் வீழ்ந்தது. இன்று தமிழர் இரத்த மரபு கொண்ட வடகொரியாவை பார்க்கிறோம். தமிழ் வேந்தர்கள் கடைபிடித்த வழி நின்று வடகொரிய அதிபர் தனது மகளான 20 வயதை எட்டித் தொடாத இளவரசிக்கு பல்வேறு போர் முறைகளையும் மக்களை காக்கும் நீதி நெறிமுறைகளையும் பயிற்சியாக வழங்கி வருவதை கண்டு வருகிறோம். வடகொரியா யாரிடமும் நேர்மை, நீதி தவறி வம்புக்கு போகாத தன்மையையும் பார்த்து வருகிறோம். அதுபோல் நமது பண்டைய பாண்டியர்களுக்கும் பண்டைய பாரசீகர்களுக்கும் இருந்த உறவு நிலைகளை வரலாற்றில் நெடுகிலும் பார்த்து வருகிறோம். பண்டைய பாண்டிய தேசம் இன்று இந்திய தமிழ்நாடாக சுருங்கி உள்ளது.
அதுபோல் பண்டைய பாரசீகம் இன்று ஈரானாக சுருங்கியுள்ளது. இன்று தமிழ்நாட்டைப் போல் தொன்மை வரலாறு கொண்ட மற்றொரு தேசம்தான் சீனா. அந்த தேசமும் இன்று ஈரானுக்கு ஆதரவாக என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் நாட்டிற்கும் அமெரிக்க இஸ்ரேலிய நாட்டிற்கும் இடையில் கடுமையான போர் நடந்து வருகிறது. இந்த போரின் காரணமாக உலகமே திகைத்து நிற்கிறது. உலகத்தின் பல நாடுகள் பதட்டத்தில் உள்ளது. சில நாடுகள் இரத்தத்தால் உறைந்து கிடக்கிறது. பண்டைய பாண்டிய தேசத்துடன் நெருங்கிய தொடர்புடைய காமேனி வகுத்தளித்த கொள்கை வழி இரத்த உறவின் தலைமையில்தான் ஈரானில் ஆட்சியும் போரும் இன்று நடந்து வருகிறது. 13 நாட்களை கடந்து அமெரிக்க ஈரான் இஸ்ரேல் போர் மிக உக்கிரமாக நடந்து வருகிறது. அனைத்து தரப்பும் கடுமையான இழப்புகளை சந்தித்து வருகிறது. இந்த போரினுடைய தாக்கம் உலகில் உள்ள அனைத்து நாட்டிலும் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை அல்லது இழப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த போரில் வெற்றி தோல்வி யாருக்கு என்பது ஒருபுறம் இருந்தாலும், இந்த போரை உண்மையான வீரத்துடனும் உண்மையான நீதி நேர்மையோடும் தமிழர்களின் போர் மரபின் நேர்மை வழி மாறாத தாக்கம் கொண்ட தன் வழியை கட்டமைத்து மிக நேர்த்தியாகவும் போரியல் இராச தந்திர ரீதியாகவும் சிறிதும் தடுமாற்றமும் தொய்வும் இல்லாத பொய் பேசாத தற்காப்பு மற்றும் எதிர்த்தாக்குதல் போரினை அநீதி, அடக்குமுறை, சுரண்டல், இரத்தம் குடிக்கும் அட்டைப்பூச்சி தேசங்களுக்கு எதிராக நடத்தி வரும் ஈரான் நாட்டை நினைக்கும்போது உலகம் நிம்மதியாக இயங்க வீழக்கூடாத தேசம் ஈரான் என்று சொல்ல தோணுகிறது. இதுவரை இருக்கும் உலக ஒழுங்கை மாற்றப்போகும் ஈரான் உலகின் தவிர்க்க முடியாத வல்லரசாக இன்று ஈரான் உயர்ந்து நிற்கிறது. காவு வாங்குவதும் பலி எடுப்பதும் தமிழர் தொன்மை குலதெய்வ நடுகள் வழிபாட்டு மரபு. இன்றைய ஈரான் உச்சபட்ச தலைவரும் அதைத்தான் சொல்கிறார். சரிநிகர் காவு வாங்காமல் அல்லது பலி எடுக்காமல் ஈடு செய்யாமல் தன் ஆயுதத்தை ஈரான் தேசம் கீழே வைக்காது என்பது மட்டும் உண்மையிலும் உண்மை எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.